ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இட்டர்னல் லவ் ஆஃப் ட்ரீமோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். பாவம் ஜூனோ அவளுக்கு மரண தண்டனைய நிறைவேற்ற போறாங்கன்னு ஃபெங்ஜூ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஆனா பாத்துட்டு இல்ல, ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஜூனோக்கு மரண தண்டனைய நிறைவேற்ற மாட்டாங்க. ஏன்னா நீதான் போய் அவளை காப்பாத்த போற, தண்டனை நடக்கிற அன்னைக்குன்னு சொல்ல, நான் ஏன் காப்பாத்த போறேன், எனக்கு தான் அவளை பிடிக்காதே, அதாவது ஆரண்யாக்கும் ஜூனோக்கும் பிடிக்காது தானே அப்படின்னு ஃபெங்ஜூ கேக்குறா. ஆரண்யாக்கு அவளை வேணா பிடிக்காம இருக்கலாம், ஆனா ஷென்னிய மேல அவ காதல்ல விழுந்துட்டா. சோ ஷென்னியவை காப்பாத்துறதுக்காக அவ போய் ஜூனோவை காப்பாத்துவா அப்படின்னு சொல்லிட்டு அதை நீ திருப்பி செஞ்சுதான் ஆகணும்னு சோமூயே சொல்லிட்டு இருக்கான். ஃபெங்ஜூ எதனால ஷென்னிய நடுவுல குதிச்சா அப்படின்னு கேட்க, ஷென்னிய எதுக்காக போனான்னா ஜூனோவை காப்பாத்த சொல்லி அவங்க அம்மா அவகிட்ட கேட்டுக்கிட்டாங்க. ஜூனோ அவனுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ண பொண்ணு வேற வழியே இல்ல. ஆனா என்னதான் உன் மேல, அதாவது ஆரண்யா மேல அவனுக்கு பாசம் இருந்தாலும் இந்த விதி அவனால மீற முடியாம அந்த பொண்ணு ஜூனோவை காப்பாத்துறதுக்கு போனா. நீயும் அந்த முடிவை எடுத்துதான் ஆகணும்னு சொல்ல பயங்கரமா ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு ஃபெங்ஜூக்கு. இங்க அதே நேரம் ராஜா கிட்ட ராணி உட்காந்து என் பொண்ணுக்கு மரண தண்டனையில இருந்து விடுப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆனா அந்த ராஜா கேக்குற மாதிரி இல்ல. ராணிக்கு வர வழியே தெரியாம நம்ம ஷென்னியவை பார்க்க போலாம் அப்படின்னு கிளம்பிட்டு இருக்கா. இங்க ஃபெங்ஜூ கிட்ட அடுத்து சொல்லிட்டு இருக்கான் சூமூயே, நீ எப்படி காப்பாத்த போற அப்படின்னா ரத்த காவை கொடுத்துதான் காப்பாத்தணும். ஒரு பெரிய மிருகம் ஜூனோவை கொல்றதுதான் மரண தண்டனை. அந்த மிருகத்தை நீ கட்டுப்படுத்தணும்னா அங்க இருக்கிற ஆயுதத்துல நீ ரத்தத்தை சிந்தணும் அப்படின்னு ஒரு பிளாஷ்பேக் ஒண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறான். போன தடவை, அதாவது உண்மையான நடந்த கதையில ஷென்னியே இந்த மிருகத்தை கொண்டு ஜூனோவை காப்பாத்தலான்னு களத்துல குதிச்சிருக்கான். ஆனா அவனால கூட தாங்கிக்க முடியல. பீஸ்ட் ரொம்ப வெறி பிடிச்சதா இருக்கு. அதுக்காக தான் ஷென்னியவை காப்பாத்துறதுக்காக அந்த இடத்துக்கு நம்ம ஆரண்யா உள்ள வரா. நான் உன்னை பாத்துக்கிறேன், கவலைப்படாதன்னு சொல்லிட்டு 2 பேர் கையையும் சேர்த்து கிழிச்சு அதுல ரத்த காணிக்கைய அந்த மிருகத்துக்கு கொடுக்கறா. ஷென்னியவை பார்த்து சிரிச்சுட்டே, இந்த ஐடியா நல்லா இருக்குல்ல, இதுக்கும் மேலையாவது என்னையும் கொஞ்சம் கவனிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேரா போயிட்டு ஆரண்யா அவங்க பெரிய வால் ஒண்ணு இருக்கு அதுல அவளோட ரத்தத்தை நிறைய கொடுக்க அந்த மிருகம் மறுபடியும் கட்டுப்பட்டுருது. ஏன்னா ஒரே ஜீன் தானே இவளுக்கும் ஜூனோக்கும், அதனால அப்படியே கட்டுப்பட்டு போயிருது. இந்த பிளாஷ்பேக் எல்லாம் ஷென்னியவும் பாத்துட்டு இருக்கான். இந்த தடவை நீ என்ன காப்பாத்துவியா ஆரண்யா, ஆனா இந்த தடவை நீ என் மேல பாசம் வச்சிருக்க மாதிரி என்கிட்ட ஒரு தடவை கூட நடந்துக்கவே இல்ல. எனக்குதான் ஒன்னும் புரியலையான்னு தெரியல, வெயிட் பண்ணி பாக்குறேன். இப்போ ஜூனோவோட அம்மா என்ன பார்க்க வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதே மாதிரியே அவளும் உள்ள வரா. ஷென்னியா கிட்ட தனியா பேச ஆரம்பிக்கிறா. என் பொண்ணை நீ காப்பாத்தணும் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கா. அந்த பக்கமா நம்ம தூங்குவா வராரு. கண்டுக்காம அவர் படுக்க போயிடுறாரு. ஷென்னியை பாத்துடுறான். ஷென்னியோட மாஸ்டர் தானே தூங்குவா. மறுபடியும் தூங்குவா உள்ள போயிட்டு ஃபெங்ஜூ உடம்ப சரி பண்றதுக்காக அவ மாதிரி ரத்தம் மாட அடிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தால, அது எல்லாமே தூங்குவாவோட பிளட் தான். அதை குடிச்சுதான் உடம்புல சக்தி சேர்த்து வச்சிட்டு இருக்காரு. மறுபடியும் அடுத்த பேட்ச் அவர் ரெடி பண்றாரு நம்ம ஃபெங்ஜூக்கு கொடுக்கறதுக்காக. ஷென்னியை எங்க வந்துடுறான். அவங்க எதுக்காக வந்தாங்கன்னு சொல்ல ஆரம்பிக்க, அந்த பொண்ணு உனக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணப்பட்ட பொண்ணு, அந்த பொண்ணு நீ காப்பாத்துறதா வேணாமான்னு நீ முடிவெடுக்கணும், என்கிட்ட கேட்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து தோங்பாவும் கிளம்பி போயிடுறாரு. இங்க ஃபெங்ஜூக்கு பயங்கர நர்வஸா இருக்கு. கத்தி வச்சு கையை கிழிச்சுக்கிட்டா வலிக்கும்ல, என்ன பண்றதுன்னு யோசிக்கிறா. அடுத்த நாள் காலையில கிளம்பி போய் தண்டனை நடக்கிற மைதானத்துல எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபெங்ஜூ நீ ரெடி இல்ல, உன்னை நம்பிதான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சூமூயே சொல்லிட்டு இருக்கான். சூமூயே இங்க பாரு, கோழி ரத்தத்தை குட்டியா ஒரு பாக்கெட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன், இத போட்டுலான் இருக்கேன், எனக்கு பயமா இருக்குடான்னு சொல்ல, இளவரசி என்ன போட்டு கொல்லாதீங்க, உங்க ரத்தம் கொடுத்தா மட்டும்தான் அந்த பீஸ்ட் அடங்கும், மத்தபடி வேற எந்த ரத்தத்தையும் அது ஏத்துக்காது அப்படின்னு சொல்ல, ஆரண்யா அது வேற பண்ணிருக்கா, எனக்கு ஒரே டென்ஷனா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபெங்ஜூ வெயிட் பண்ணிட்டு இருக்கா. கரெக்டா அந்த பக்கமா ஜூனோவை கூட்டிட்டு வராங்க. அந்த பீஸ்ட் இருக்குல்ல, அது வால் கொண்டுதான் வருமா, அதுக்கு ரத்த காவை கொடுத்து அந்த பீஸ்டையும் வெளியே கூட்டு வந்துட்டு இருக்காங்க. பீஸ்ட் ஜூனோ கிட்ட வர ஆரம்பிக்குது. ஜூனோ பயந்து நடுங்க ஆரம்பிக்கிறா. இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆரண்யா பாத்துட்டு இருக்க, அங்க ஷென்னியை நடுவுல குதிச்சு வந்துடுறான். வந்துட்டு ஜூனோவை நான் காப்பாத்த போறேன், அந்த பொண்ணுக்கும் எனக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கு, இந்த பீஸ்ட நான் தோக்கடிச்சுட்டா அது மூலமா மரண தண்டனை நிறைவேறாத பட்சத்துல நான் இங்க ஜூனோவை கூட்டு போலாம், அதுக்கு உரிமை இருக்கு, என்ன சொல்றீங்க ராஜான்னு கேட்க, சரி முடிஞ்சா ஜெயிச்சு பாருன்னு ராஜாவும் சொல்லிடுறாரு. ஷென்னியை வேகமா ஜூனோவை கூட்டு போயிட்டு பாதுகாப்பா உட்கார வச்சுட்டு பீஸ்ட் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேல அவனால முடியல. இப்ப போங்க ஃபெங்ஜூ போங்கன்னு சொல்லிட்டு சூமூயே சொல்லிட்டே இருக்கான். ஆனா அது எந்த விஷயமே நம்ம தோங்பாக்கு தெரியாது. அவர் பாட்டுக்கு கேஷுவலா நடக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. ஆனா பார்த்தா கரெக்டா ஃபெங்ஜூ கையில ஒரு வெப்பன் எடுத்து அந்த பீஸ்ட அடிக்க ஆரம்பிக்கிறா. தோங்வா இவ என்ன பண்றா அப்படின்னு ஷாக்காக ஷென்னியை பாக்குறான். இந்த தடவையும் கிளம்பி என்ன காப்பாத்துறதுக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்காக நீ அவளை காப்பாத்துற அப்படின்னு ஷென்னியை கிட்ட போய் கேட்க, ஏன்னா அவ என்னோட குடும்பம், நான் அவளை காப்பாத்திதான் ஆகணும்னு ஷென்னியை சொல்றான். ஆனா என்ன மட்டும் நீ கண்டுக்கவே மாட்டேங்கிற, நானும் உன் ஃபேமிலி தானே அப்படின்னு ஃபெங்ஜூ சொல்லிட்டு இருக்கா. இல்ல நான் உன்னை கண்டுக்காம விட்டதே இல்ல, நீ எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஷென்னியை சொல்ல ஆரம்பிக்கிறான். பீஸ்ட் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. நீ ஆரண்யா தானா இல்ல வேற யாராவதா அப்படின்னு சொல்லிட்டு ஷென்னியை மறுபடியும் கேட்க, பேச டைம் இல்ல, கைய கொடுன்னு சொல்லிட்டு கைய முதல்ல கிழிச்சுக்கிறா. நேரா பறந்து போய் அந்த பெரிய வால அவளோட ரத்தத்தை நிறைய விட்டுடுறா.
ஏற்கனவே வீக்கான நம்ம ஃபெங்ஜுவோட உடம்பு இன்னும் வீக் ஆக ஆரம்பிக்குது. அந்த பீஸ்ட் அதுக்குள்ள அடங்கி போயிடுது. ஆனா இவ ரத்தம் சிந்துறால, அந்த ரத்தத்துல இருந்து இவளோட பவர் என்ன அப்படின்னு அங்க இருக்கிற அந்த வாளுக்கு தெரிய ஆரம்பிக்குது. பார்த்தா அந்த அரக்கராணி இருக்கால, அவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இவ இறந்து போகும்போது, அதாவது நம்ம தோங்குவாவில புடிச்சு வைக்கும் போது 2 சொட்டு ரத்தம் வந்துச்சுல, அதுல ஒரு சொட்டு ரத்தம் நம்ம ஃபெங்ஜுவோட பாடிக்குள்ளதான். ஃபெங்ஜு அப்ப அவங்க அம்மாவோட வயிறுக்குள்ள இருந்திருக்கா. அவங்க உடம்புக்குள்ள சக்தியா போயிருக்கு. இப்ப அந்த ரத்தம் ஃபெங்ஜுக்குள்ளதான் இருக்கான். அந்த ரத்த சொட்டு கிடைச்சிருச்சுன்னா நான் வெளியே வந்துருவேன். இப்பதான் அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கு. நான் வரப்போறேன் தோங்குவான்னு அரக்க தலைவி வர கத்த ஆரம்பிக்கிறா. ஃபெங்ஜு ஆனா ரொம்ப பாடி வீக் ஆயிட்டு மயங்கி விழ ஆரம்பிக்க தோங்வா அவளை தாங்கி புடிச்சிடுறாரு. அந்த இடத்துக்கு வந்துட்டு ராஜா பாத்துட்டு இருக்காரு. சரி ஓகே, ஆனாலும் இந்த பொண்ணை காப்பாத்தினாலும் இந்த பொண்ணு ஊருக்குள்ள வரவே கூடாது. இங்க இருந்து வெளியே போயிடணும். அது மட்டும் இல்லாம இந்த ஷென்யே இருக்கானே அவனும் வரக்கூடாதுன்னு சொல்ல, இன்னும் ஃபெங்ஜுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குல்ல. என் ஹஸ்பண்டுக்கு நான் ஒரு வெப்பன் செய்யணும்னு இருக்கேன். அந்த வெப்பன் செய்யறதுக்காக நான் வந்துட்டு ஷென்யேவை என்னோட வீட்டுல கொஞ்ச நாள் தங்க வச்சுக்க போறேன். அதுக்கு மட்டும் பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. ஏன்னா போன தடவையும் ஷென்யேவை காப்பாத்துறதுக்காக ஆரண்யா இதேதான் பண்ணாலாம். அதனால ராஜா வேற வழியே இல்லாம அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. ஜூனோ பாத்துட்டு இருக்கா. வேகமா ஷென்யே கால்ல விழுந்து என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதுக்கும் மேல உன் வாழ்க்கையை நீ பாத்துக்கோ அப்படின்னு நம்ம ஷென்யே திரும்புறான் ஆரண்யாவை காப்பாத்துறதுக்காக. ஆனா ஆரண்யாவை பாத்துக்கிறதுக்கு அங்க தோங்பா இருக்காருல்ல. அதனால இவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. பெஞ்சுவ கட்டி புடிச்சிட்டே தோங்பா கேக்குறாரு, நீதான் இந்த வேலைக்கு பண்ணியா? இன்னும் கொஞ்சம் விட்டு இருந்தா அவ இறந்து போயிருப்பா. இவ்ளோ வீக்கான உடம்ப பார்த்து நான் தேத்தி வந்துட்டு இருக்கேன். அவளை இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கிட்டேன்னு சொல்ல, இவ்வளவு வீக்கா ஃபெங்ஜு இருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது தோங்குவான்ட்டு லைட்டா பயந்து போயிடுறான் இவனே கூட. இங்க அரக்க தலைவி மறுபடியும் அவ உயிரோட ஒரு சின்ன துளியை அனுப்பிடுறா. உள்ள ஃபெங்ஜுவோட பாடி தண்ணிக்குள்ள இருக்குல்ல, அந்த பெட்டியை வெளியே எடுத்துடுறா. ஃபெங்ஜுவோட பாடி மேல பறக்க ஆரம்பிக்குது. அதுல இருந்து அந்த ரத்த துளியை எடுத்துடலாம்னு சொல்லிட்டு இவ ட்ரை பண்ணிட்டு இருக்க. அங்கதான் ஃபெங்ஜுவை கூட்டிட்டு தோங்பா வந்துட்டு இருக்காரு. ஏதோ தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஃபெங்ஜு பாடி, அதாவது ஆரண்யாவோட உடம்ப மயங்கி வேற இருக்கால பத்திரமா படுக்க வச்சுட்டு ஃபெங்ஜுவோட பாடியை காப்பாத்துறாரு. அரக்க தலைவிய கட்டி போட்டுட்டு மறுபடியும் ஃபெங்ஜுவை பத்திரமா அந்த பெட்டியிலேயே படுக்க வச்சுடுறாரு. தூங்பா, உனக்கு இருக்கிற பவரை வச்சு என்ன சமாளிக்க முடியாதுன்னு அரக்க தலைவி சொல்றா. சமாளிக்க முடியாது, ஒரு வேளை நீ உண்மையா வந்திருந்தா இப்போ நீ வந்திருக்கிறது சின்ன ஷேடோ தான், என்னால அதை சமாளிக்க முடியும்னு தூங்வா அரக்க தலைவி கூட சண்டைக்கு போயிடுறாரு. இங்க நம்ம ஆரண்யா எந்திரிக்கிறா. என்னது இது இவ்வளவு இறுக்கமா கட்டு போட்டு விட்டுருக்காங்க, தோங்வா எங்க போனாருன்னு யோசிச்சுட்டு என்ன பெட்டி இருக்குன்னு எட்டி பாக்குறா. உள்ள ஃபெங்ஜுவோட பாடி இருக்கு. என்னது இது, இந்த அப்படியே என்ன மாதிரி இருக்கு, நெத்தியில பொட்டு இருக்கு, இதை நான் ஏற்கனவே எங்கேயோ பாத்திருக்கேன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறா. லைட்டா அந்த உடம்ப தொட்டு பாக்கலாம்னு சொல்லிட்டு நெத்திய தொடுறா. பார்த்தா ஆரண்யாவோட பாடி ஒட்டு மொத்தமா கரைஞ்சு ஃபெங்ஜு உடம்புக்குள்ள அப்படியே எல்லா சக்தியும் போந்துருது. ஏன்னா ஃபெங்ஜுவோட ஷேடோ தானே அந்த ஆரண்யாவே. ஃபெங்ஜு எந்திரிக்கிறா. என்ன ஆச்சு எனக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. இப்ப ஃபெங்ஜு எந்திரிக்கும் போது உடம்பும் தேறி இருக்கு. நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாங்கிறதால எல்லா ஞாபகமும் அவளுக்கு வந்துருச்சு. நிமிந்து பார்த்தா தோங்வா சண்டை போட்டுட்டு இருக்காரு. தோங்வா அப்படின்னு கரெக்டான பேர் சொல்லி கூப்பிடுறா. தோங்வாக்கு இவளுக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னு தெரிஞ்சிருது. சரி வேகமா தோங்வா பக்கத்துல வராரு. ஆனா அரக்க தலைவி மறுபடியும் அடுத்தடுத்து அட்டாக் பண்றதுக்கு அனுப்பிட்டே இருக்க. நீ இங்கே வெயிட் பண்ணிட்டு ஃபெங்ஜு, நான் சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தோங்வா மறுபடியும் சண்டை போடுறதுக்கு போறாரு. ஃபெங்ஜு பாக்குறா, அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போறா. போற வழிலாம் தோங்பாவோட ரத்தமா இருக்கு. அது கோல்டு கலர்ல ஒரு மாதிரி ஜொலிக்கும்ல. இங்க இந்த சண்டை நடக்கிறது வெளியே வேற ஃபனியன் வேலியில பயங்கரமா மின்னல்லாம் வர மாதிரி இருக்கு. அதனால அங்க லியான்சோங்ல இருந்து மெங்குல இருந்து அப்புறம் சீவுல இருந்து எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. இந்த ஊரோட ராணி இருக்கால, அவளும் ஒரு மாதிரி கண்ணுல கண்ணீரோட பாத்துட்டு இருக்கா. ஃபெங்ஜு தோங்வாவை தேடிட்டு ரொம்ப தூரத்துக்கு வந்துடுறா. இங்க இன்னொரு பக்கம் ஜூனோவை அவங்க அம்மா உன்னை ஒரு வழியா காப்பாத்திட்டேன், சென்னியே ஆதரவு இல்லாம இருக்கும் போது அவனை நான் தத்தெடுத்து வளர்த்தேன், அதுக்கு பதிலா அவன் உனக்கு என்ன திருப்பி கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சுக்கிறேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஜூனோ பாட்டுக்கு தனியா அழுதுட்டு இருக்கா. இங்க ஃபெங்ஜு தேடிட்டே ஒரு பெரிய குகை மாதிரி இருக்கு, அதுக்குள்ள வந்துடுறா. விலகு எடுத்து தேடிட்டே வந்துட்டு இருக்கும் போது பார்த்தா தோங்வா முன்னாடி இருக்காரு. ஃபெங்ஜு, நீ ஒரு வழியா ஏஞ்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஃபெங்ஜுவை தொட்டு பாக்குறாரு. ஃபெங்ஜுக்கு எல்லா ஞாபகமும் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு தோங்வாக்கு தெரியுது. தோங்வா வேகமா ஃபெங்ஜுவை இத்தனை நாளா நான் காத்துட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அவளுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஃபெங்ஜு நர்வஸ் ஆயிடுறா. தோங்வா, உங்க பாடியில இருந்து இவ்வளவு ரத்தம் வந்துட்டு இருக்கு, என்ன ஆச்சுன்னு கேட்க, கேள்வி கேட்காத. ஃபெங்ஜு, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், நான் அப்படியே கொஞ்ச நேரம் சாஞ்சிட்டு நிக்கிறேன், ப்ளீஸ் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்ல, உங்க காயத்துக்கு கட்டு போட்டு விடலாம், முதல்ல வந்து உட்காருங்கன்னு சொல்லிட்டு தோங்வாவை உட்கார வைக்கிறா. போய் வெளியே சொல்லி கட்டெல்லாம் பொறுக்கிட்டு வரலான்னு போறா. என்ன ஆச்சு, என்ன நடக்குது, தோங்வா என் கூட இவ்வளவு க்ளோஸா இருக்காருன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெக்கப்பட்டுட்டு மறுபடியும் ஃபெங்ஜு வந்து கட்டு போட்டு விட ஆரம்பிக்கிறா. வலிச்சா சொல்லுங்கன்னு சொல்ல தோங்வா தோட்டதுமே வலிக்குதுங்கிறாரு. கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஃபெங்ஜு வேலையை ஆரம்பிச்சிட்டு இருக்கா. இங்க மறுபடியும் அரக்க தலைவி, அன்னைக்கு என்ன ஆச்சு ஃபனியன் வேலையில, அந்த இடத்துல என் ரத்தம் மாட்டும் நான் யோசிச்சே பாக்கல. தோங்வா, உன்னால இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது, சக்தி எல்லாத்தையும் லூஸ் பண்ணிட்டு இருக்க, உன் கதை அவ்வளவுதான் அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்கா. இங்க தோங்வாக்கு கட்டு போட்டு முடிச்சதும் ஃபெங்ஜு கொஞ்ச நேரம் உட்காந்து உங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா.
பேசலாமே அப்படின்னு தோங்வா பக்கத்துல வந்துட்டு இருக்காரு. நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க அப்படின்னு ஃபெங்ஜூ கேட்க, நீங்க இருக்கல்ல உனக்காக தான் வந்தேன்னு தோங்வா சொல்ல, என்ன காப்பாத்தவா? அப்போ ஜிஹெங் கோச்சுக்க மாட்டாளா அப்படின்னு ஃபெங்ஜூ கேக்குறா. ஜிஹெங் எதுக்கு கோச்சுக்கணும் அப்படின்னு தோங்வா கேட்டுட்டு இருக்காரு. பிம்பான் பழத்தை அவளுக்காக தானே நீங்க எடுத்து வச்சீங்கன்னு சொல்லிட்டு ஃபெங்ஜூ சொல்ல, உனக்கு அந்த பழம் எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரியாது. அந்த பொண்ணு நீ ஜெயிச்சதுக்கு அப்புறமா என்கிட்ட வந்து கேட்டா, அந்த பழத்துல சீவுக்கு நீ கேக்கு தான் செஞ்சு கொடுக்க போறியோங்கிற பொறாமையில நான் வேற வழியே இல்லாம அந்த பழத்தை அவளுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். ஆனா நீ இவ்வளவு ஹர்ட் ஆவன்னு எனக்கு நிஜமாவே தெரியாதுன்னு தோங்வா சொல்லிட்டு இருக்காரு. சீவு மேல நான் கேக் செஞ்சு கொடுத்துருவேன் பொறாமை இல்லையா நீங்க பழத்தை மாத்தி கொடுத்தீங்க, ஜீஹெங் மேல இருக்க பொறாமை இல்லையான்னு சொல்லிட்டு கேட்க, ஜீஹெங் மேல எனக்கு எதுக்கு பொறாம வரணும் ஃபெங்ஜூ, நான் ஒண்ணு சொல்லவா, நீ எனக்கு என்னெல்லாம் பண்ணிருக்கன்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. ஆனா உனக்கும் எனக்கும் நடுவுல நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. நீ மூணாவது ஆளு, தேவையில்லாத ஆளை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க. அவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் உனக்காக மட்டும் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஃபெங்ஜூவை தோங்வா கட்டி பிடிச்சுக்கிறாரு. நீ ரொம்ப டயர்டா இருக்க, குழப்பத்துல இருக்க, அப்படியே கொஞ்ச நேரம் தூங்குன்னு சொல்லிட்டு ஃபெங்ஜூவை தூங்க வைக்கிறாரு. இந்த இடத்துல நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தெரியுமா அப்படின்னு ஃபெங்ஜூ திடீர்னு முழிச்சு கேக்குறான். தெரியுமே, எல்லா பிரச்சனையும் எல்லா விளக்கத்தையும் நம்ம பத்திரமா தப்பிச்சு இங்க இருந்து ஊருக்கு போவோம்ல, அப்ப நான் சொல்றேன் அப்படின்னு ஃபெங்ஜூவோட மடியில தோங்வா படுத்துக்கிறாரு. ஏதாவது பாட்டு பாடு, கொஞ்ச நேரம் நான் நிம்மதியா படுத்திருக்கேன், ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஃபெங்ஜூ பாட்டுக்கு அப்படியே நம்ம தோங்வா தலையை தட்டி கொடுத்துட்டு பாட்டு பாட ஆரம்பிக்கிறா. இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஷென்யே ஃபெங்ஜூவோட அதாவது ஆரண்யா வீட்டுக்கு வந்துட்டான். ஏன்னா ஷீஷே மாஸ்டருக்கு ஒரு வால் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை சொல்லி நம்ம ஷென்யேவை கூப்பிட்டால, அதே இடத்துக்கு நான் மறுபடியும் திரும்ப வந்துட்டேன். ஆரண்யா, மறுபடியும் எல்லாமே நடக்குமா? ஃபைனல் ஸ்டெப்ல என்னால உன்னை காப்பாத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஷென்யே யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் காலையில ஃபெங்ஜூ எந்திரிக்கிறா. தோங்வாவோட கையிலே படுத்து தூங்கி இருப்பா போல. கையிலே படுத்து தூங்கி என் கையை புடிச்சிட்டது மட்டும் இல்லாம நல்லா ஜொல்லு விட்டு ட்ரெஸ்ஸே நனைஞ்சு போயிடுச்சுன்னு தோங்வா சொல்றாரு. ஃபெங்ஜூ சிரிக்க ஆரம்பிக்கிறா. இப்பதான் அவளுக்கு சுய நினைவுலாம் முழுசா வருது. நேத்து நடந்த குழப்பத்துல இருந்து தோங்வாவா என் கூட இருக்குதுன்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்கா. இங்க நான் சீஷே மாஸ்டர், அத ஞாபகம் வச்சுக்கோ, உன் நெத்தியில இருக்கிற போட்ட நான் மறைச்சு வச்சிருக்கேன். இங்க இருக்க வரே நீ ஆரண்யா. ஆரண்யா உடம்பு அப்படியே உனக்குள்ள சேர்ந்துருச்சுங்கிறதால உன் கையில எந்த காயமும் கிடையாது. சும்மா ஒரு கட்டு போட்டுக்கோன்னு சொல்லிட்டு தோங்வா அப்படியே எப்படி நீ குட்டி நிறையா இருக்கும் போது கட்டு போட்டு விட்டனோ அதே மாதிரி இருக்குன்னு சொல்லி போட்டு விட்டுட்டு இருக்காரு. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு எப்ப வருவேன்னு எனக்கே தெரியாதுன்னு தோங்வா போக, ஃபெங்ஜூ தோங்வாவோட முகத்தையே திரும்ப திரும்ப பாத்துட்டு இருக்கா. தோங்வா அவளை பார்த்து சிரிச்சுட்டு தலையை தட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்காரு. இங்க ஃபெங்ஜூவை பாக்கிறதுக்கு சாச்சா வந்துட்டா. மறுபடியும் ஷென்யே வீட்டுக்கு வந்துட்டாரு. அவருக்கு பத்திரமா இடம் கொடுத்து தங்க வச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, சூமுயே அவளை பாக்குறதுக்கு வந்துட்டு இருக்கான். டேய், உன்னால என் கையில அடிபட்டுருச்சு, விட்டா எனக்கு கொன்றுப்ப போலயேன்னு ஃபெங்ஜூ சொல்ல, நீ அவ்வளவு வீக்கா இருந்தேன்னு எனக்கு சத்தியமா தெரியாது, என்ன மன்னிச்சிரு. ஆரண்யா பண்ண அதே விஷயத்த உன்கிட்ட நான் எதிர்பார்த்தது என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சூமுயே சொல்லிட்டு இருக்கான். ஏ கவலைப்படாத, தோங்வா என்ன காப்பாத்திட்டாருன்னு சொல்ல, தோங்வாவா அவரு தெரிஞ்சிருச்சா, உனக்கு ஞாபகம் வந்துருச்சான்னு சூமுயே கேக்குறான். எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு, நானும் என்னோட பாடிக்குள்ள வந்துட்டேன், கையில பாரு அடியே இல்ல, என் பாடிய தோங்வா பத்திரமா சேவ் பண்ணி வச்சிருந்தாரு தெரியுமான்னு எல்லா கதையும் ஃபெங்ஜூ சொல்ல ஆரம்பிக்கிறா. சரி பரவாயில்ல, நீ நல்லாயிட்டல, அது எனக்கு போதும். ஆனா நிறைய லெட்டர்ஸ் உனக்கு கொண்டு வந்திருக்கேன். இது எல்லாமே ஷென்யேக்கு ஆரண்யா எழுதின லெட்டர். இதெல்லாம் படிச்சு நிறைய விஷயங்களை கத்துக்கோ அப்படின்னு சொல்ல, சரி சரி கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெங்ஜூவும் சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் தோங்வா வராரு. ஆரண்யாக்கும் ஃபெங்ஜூக்கும் என்ன தொடர்பு இருக்கு, இதை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கையில ஒரு கல்லு மாதிரி வச்சிருக்காரு. இங்க இருந்து வெளியே போறதுக்கான திட்டத்தையும் தீட்டிட்டு தான் இருக்காரு போல தோங்வா. அதுக்காக ஏதோ ஒரு விஷயத்த ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஃபெங்ஜூ கையில அடிப்பட்ட மாதிரியே சும்மா நடிச்சிட்டு இருக்கா. ஏன்னா மத்தவங்க எல்லாம் நம்பணும்ல அவ ஆரண்யாதான்னு சொல்லிட்டு மறுபடியும் சூமுயே லெட்டர்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கான். லெட்டர்ஸ் எல்லாம் ஃபெங்ஜூ படிக்கிறா. எவ்வளவு பாசமா மாறி மாறி எழுதிக்கிறாங்க. வென்டியன் அப்படிங்கிற பேர்ல ஆரண்யா எழுதியிருக்கா. ஏன் வென்டியன்ங்கிற பேர்ல எழுதணும், அந்த பேர்ல உண்மையாவே ஆள் இருந்திருப்பாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஃபெங்ஜூ யோசிக்கிறா. ஷென்யேவோட அசிஸ்டன்ட் வரான். எங்க சாருக்கு எல்லா ஏற்பாடும் கரெக்டா பண்ணி கொடுத்திருக்கீங்க, தேங்க்யூ மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இல்ல பரவாயில்ல, நீங்க வசதியா இருந்தீங்கன்னா அதுவே ஓகே தான், உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, வைன் எப்படி செய்யறதுன்னு ஒரு ஸ்பெஷல் புக்கு கூட இருக்கு, அந்த புக்கு கூட பார்த்து நீங்க டைம் கூட ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஆரண்யா அதாவது ஃபெங்ஜூ கதை சொல்லிட்டு இருக்கா. ஒரு நிமிஷம், இந்த லெட்டரை மட்டும் அவர்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு, ஆனா யார் கொடுத்தான்னு கேட்டா சொல்லாதீங்க அப்படின்னு ஃபெங்ஜூ ஒரு லெட்டரையும் கொடுக்குறா. இந்த மாதிரிதான் ஆரண்யாவும் கொடுத்திருப்பா போல. அடுத்தது கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் வாங்கிட்டு போயிட்டாரு. ஃபெங்ஜூ பாத்துட்டு இருக்கா. வென்டியன்ங்கிற பேர்ல எதுக்காக எழுதினாலோ தெரியல அப்படின்னு. அதே மாதிரி லெட்டரும் வருது. யார் கொடுத்ததுன்னு கூட ஷென்யே கேட்கல, ஏன்னா அவனுக்கு தான் எல்லாமே தெரியும்ல. அதே மாதிரியே லெட்டர் இருக்கு, எல்லா வார்த்தைகளும் ஒரே மாதிரி இருக்கு. ஆனா ஆரண்யா என்கிட்ட பேசுற விதமே வேற மாதிரி இருக்கு. என்ன நடக்குதுன்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கான். இங்க தோங்வா கிட்ட சூமுயே போறான். தோங்வா, நீங்களும் ஃபெங்ஜூவும் அப்படின்னு கேட்க, நான் அவளை லவ் பண்றேன், கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தோங்வா சொல்றாரு. இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான் அப்படின்னு சூமுயே சொல்லிட்டு இருக்கான். ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன், இதுக்கும் மேல மிஸ் பண்ண போறது இல்ல. ஆரண்யா பண்ண எல்லாத்தையுமே ஃபெங்ஜூ பண்ணுனா அதுல அவளுக்கு ஆபத்து நிறைய இருக்கு.
நான் வந்துட்டு சில விஷயங்கள்ல ஹெல்ப் தேவைப்படுது எனக்கு, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணும் ஓகேவான்னு சொல்ல, உங்க வார்த்தை தான் என் கட்டளையே அப்படின்னு சொல்லிட்டு சூமூயே சொல்ல தோங்வா கொஞ்சம் நிம்மதியா அங்க இருந்து கிளம்புறாரு. இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஃபனியன் வேலியோட ராணி கிட்ட அந்த பொண்ணு வந்துடுறா. அம்மா இங்க என்னதாம்மா நடந்தது, அண்ணா மெங்கு வேற உள்ள போறேன்னு சொல்லிட்டு இருக்கான், நடந்த கதைய சொல்லுமான்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கா. அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, போய் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு ராணி அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. மெங்குக்கு உள்ள போகணும்னு ஆசையா இருக்கு, காப்பாத்தணும்னு, ஆனா அவங்க அம்மா விட மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு டார்ச்சரா இருக்கு. இங்க நம்ம ஃபெங்ஜுவும் நம்ம ஷென்யேவும், அதாவது ஆரண்யாவும் ஷென்யேவும் தொடர்ந்து லெட்டர் எல்லாம் எழுதிக்கிட்டே இருக்காங்க. இது அப்படியே போயிட்டே இருக்கு. 18வது லெட்டர் வந்துருச்சு. இவ்வளவு சீக்கிரம் இது வரும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அரண்யா, நான் வந்துட்டு ஒயினை எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷென்யே சொல்லிட்டு இருக்கான். இவன் கையால பண்ண ஒயினை ஆரண்யாக்கு கொடுத்திருப்பான் போல, அது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் போல. அத பத்தி யோசிச்சு பாத்துட்டு இருக்கான். இங்க மறுபடியும் சூமூயே வந்துடுறான். என்னம்மா அடுத்த லெட்டர் எழுதுனியான்னு கேட்க, எல்லாமே எனக்கு ஒரு மாதிரி வியர்டா இருக்குடா, என்னோட இடத்துக்கு அந்த ஷென்யே வந்துட்டான், ஆனா வெண்டியன்கிற பேர்ல எதனால ஆரண்யா எழுதுனா, ஏன் அவ சொந்த பேர்ல எழுதலன்னு கேட்க, ஏன்னா ஆரண்யா பயந்துட்டு இருந்தா, தன்னோட பேர்ல எழுதுனா ஷென்யே பயந்து போயிருவான், நர்வஸா இருப்பான்னு சொல்லிட்டு அவனோட நர்வஸ்னஸ் குறைக்கிறதுக்காக வேற யாரோ பேர்ல எழுதுனா. ஆனா உண்மையாவே வெண்டியன் அப்படிங்கிற பேர்ல ஒரு பொண்ணு இருந்தா. ஒரு தடவை ஷென்யே மீட் பண்ணும் அப்படின்னு கூப்பிட்டப்போ ஆரண்யா அவ போகாம உண்மையான வெண்டியன் ஒரு பொண்ணு இருந்தால அந்த பொண்ணு அனுப்பி வச்சா. அவ்வளவு பயந்துட்டு இருந்தா அப்படின்னு சொல்ல, ஏன்னா ஆரண்யா அப்படிலாம் பண்ணாலோ பைத்தியக்காரி மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கா, எனக்கு அவளை நினைச்சு கவலையா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஃபெங்ஜூ சொல்லிக்கிட்டே இருக்கா. ஒயின் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால அதே மாதிரியே ஒயினை ஷென்யேவும் வந்து எடுத்துட்டான். இந்த ஒயினை வச்சுதான் அடுத்து எங்களுக்குள்ள க்ளோஸ்னஸ் வந்துச்சு. நான் என்னோட வாழ்க்கையில ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அரண்யா, இந்த தடவையாவது எனக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷென்யே மனசுக்குள்ள யோசிக்க ஆரம்பிக்கிறான். இங்க ஆரண்யா அவளோட வீட்டுல விளையாடிக்கிட்டு இருக்கா. அப்ப பார்த்தா வெண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாவே லைப்ரரியில வேலை பாக்குற ஒரு பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணு ஆரண்யாவை பாக்குறதுக்கு வரா. ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. உண்மையான வாழ்க்கையில ஆரண்யா வெண்டியன் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி நல்லபடியா ஷென்யேவை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சிட்டு இருப்பா போல. நான் தான் லெட்டர் எழுதுனேன் அப்படின்னு சொல்லிட்டு, வெண்டியன் நீங்க எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, இந்த பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன், உங்க பேர்ல நான் போய் ஷென்யேவை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்க இருந்து கிளம்புறா. ஆரண்யா பாக்குறா, கொடுத்த எல்லா வேலையும் முடிச்சாச்சு, பண்ண ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டியா சுகர் கேண்டி பண்ணிட்டு இருக்கா. குட்டியா அழகா ஃபாக்ஸ் மாதிரி அவள மாதிரியே அவ பாட்டுக்கு பண்ணிட்டு, சரி ஓகே இது நான் வந்துட்டு யாருக்கு தெரியுமா, என் ஹஸ்பண்டுக்கு சிஷே மாஸ்டர் இருக்காருல அவருக்கு அனுப்ப போறேன், அவருக்கு 10, அப்புறம் என் மாஸ்டர் சூமுயே அங்க இருக்காரு அவருக்கு 5ன்னு சொல்லிட்டு தனித்தனியா பாக்ஸ் போட்டு வேலைக்கார பொண்ணு கிட்ட குடுக்குறா. இங்க பார்த்தா ஏதோ ஒரு எந்திரத்தை தான் நம்ம தோங்வாவும் சூமுயேவும் உருவாக்கிட்டு இருப்பாங்க போல. அங்க பிரேக்ல வந்துட்டு வேலைக்கார பொண்ணு சாச்சா அந்த கேண்டீஸ குடுக்குறா. பார்த்தா நம்ம தோங்வாவோடதுல 10 கேண்டி இருக்கு. எனக்கு இல்லையா அப்படின்னு இவன் வாய பொழுது சூமுயே கேக்குறான். அவனுக்கும் பாக்ஸ் போகுது, அதுல 5 கேண்டி தான் இருக்கு. தோங்வா உடனே சூமுயேவ நக்கலா பாத்துட்டு நான் தான் பெஸ்ட்ங்கிற மாதிரி அங்க இருந்து போறாரு. சரி பரவாயில்ல இதாவது கிடைச்சதேன்னு சூமுயே டப்பாவை பாக்குறான். அந்த 5 கேண்டியும் காணாம போயிருக்கு. எல்லாத்தையும் தோங்வா மேஜிக்ல ஆட்டையை போட்டு போயிருக்காரு. நம்ம ஃபெங்ஜூ அப்பாடா நிறைய வேலையை முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஷென்யே ஒரு ஒயின் கூட கொடுத்து விட்டான்ல, அந்த ஒயின் எடுத்து அவன் தனியா குடிக்க ஆரம்பிக்கிறான். ஷென்யே நேரா ஆரண்யாட்ட பேசலாங்கிற சாக்க வச்சுட்டு அந்த இடத்துக்கு வர, பார்த்தா கரெக்டா அப்ப வெண்டியனை அந்த இடத்துக்கு வர வச்சிருக்கா. இந்த பொண்ணு பேர் தான் வெண்டியன், உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறேன் பேசிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு ஃபெங்ஜூ அதான் சாக்குன்னு கிளம்பி போயிடுறா. ஷென்யே பாக்குறான், இந்த தடவை ஏன் இதே மாதிரியே அவ பண்றா, ஏன் அவளோட முகத்தை என்கிட்ட காட்டலன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அரண்யா அவளோட ரூம்ல உட்காந்துட்டு இருக்கும் போது ஷென்யே மறுபடியும் வரான். லெட்டர்லாம் நீ எழுதுனதா, என்ன ஒரு முட்டாள்தனம் பண்ணிருக்க, என்னை ஏமாத்திட்ட அப்படின்னு எல்லா கதையும் தெரிஞ்சு ஷென்யே நடிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ உடனே நம்ம ஃபெங்ஜூ சொல்லிட்டு இருக்கா, சரிப்பா இனிமே லெட்டர் எழுத மாட்டேன் கிளம்பி போ அப்படின்னு சொல்லிடுறா. இன்னும் குழப்பமாயிருது ஷென்யேக்கு. போன ஜென்மத்துல நடந்த மாதிரி ஏன் இந்த தடவை நடக்கவே இல்ல, அது மட்டும் இல்லாம கேண்டி எல்லாம் பண்ணி கொடுத்து விட்டுருக்க, அதெல்லாம் போன ஜென்மத்துல நடக்கவே இல்ல, இந்த ஜென்மத்துல ஏன் இப்படி நடக்குது, ஏன் இவ்வளவு மாறிட்ட, நீ ஒரு வேலனோட ஆரண்யாவே இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு தலையை பிச்சுட்டு இவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஃபெங்ஜூவும் பாக்குறா, என்னடா இது ஒரே பிரச்சனையா இருக்கு, இதை எப்படி முடிக்கிறதுனே தெரியலையேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. நைட்டு யாரோ கூப்பிடுறாங்களேன்னு சொல்லிட்டு வெளியே போய் எட்டி பார்த்தா தோங்வா நின்னுட்டு இருக்காரு. தோங்வா இவளை பார்த்ததும் குட்டியா ஒரு மேஜிக்க போட அந்த இடமே பயங்கரமா பூக்களா கொட்டி சொர்க்கலோகம் மாதிரி மாறிடுது. நிறைய பட்டர்ஃபிளை எல்லாம் சுத்தி பறக்குது, நிறைய பறவைலாம் கூட பறக்குது. தோங்வா நம்ம ஃபெங்ஜூக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்காரு. அதோடதான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.